ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில கொஞ்சம் அரசல் புரசலா வந்து என்ன பண்ணுச்சுன்னா உரசல் போயிருந்தது. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மார்க்சிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா நாங்க சீட்டுகளை வந்து அதிகப்படுத்தி கேட்போம். காங்கிரஸ் உட்பட எல்லாருமே நாங்க பண்ணுவோம் அதிகப்படுத்தி கேட்போம். ஏன்னா நாங்க வந்து கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின அந்த ஒரு எண்ணிக்கையில நாங்க நிக்க மாட்டோம். எண்ணிக்கையை நாங்க கூடுதல் படுத்துவோம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து என்ன பண்ணாங்க முன் வச்சாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களுக்குள்ள கொள்கைக்கான கூட்டணி தான். இந்த கூட்டணியில வந்து நாங்க பேச்சுவார்த்தைகள் மூலமா இதை நாங்க சரிப்படுத்திப்போம். ஆனா இத பயன்படுத்தி இந்த சகுனி வேலைலாம் இங்க காட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு கட்சிகள் என்ன பண்ணிருக்காங்க, அதிரடியா என்ன பண்ணிருக்காங்க, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பதிலடி கொடுத்திருக்காங்க. சோ இந்த பக்கம் அதிமுக பாஜக இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய கனவு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல நம்ம போட்டியிட்டு ஜெயிச்சு கோட்டையை பிடிக்கலாம் அப்படின்னு இருக்கும். நம்பாதீங்க. அவங்களுடைய கனவு என்ன தெரியுமா? திமுக கூட்டணி எப்படி சரிச்சிடலாம், திமுக கூட்டணி எப்படி உடைச்சிடலாம், திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் எப்படி வெளியே கொண்டு வந்து நம்முடைய கூட்டணியில் சேர்த்துக்கலாம், திமுக கூட்டணியிலிருந்து மதிமுகவை எப்படி கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு கனவுல தான் அவங்க என்ன பண்றாங்க, மிதக்குறாங்க. ஐயா நீங்க தேர்தலில் நின்று ஜெயிக்கிற வழியை பாருங்க ஐயா அப்படின்னா, நாங்க ஜெயிக்க மாட்டோங்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாங்க ஜெயிக்கிறத விட எதிரில் இருக்கிறவங்க தோக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அந்த கூட்டணி ஒடிக்கிறதுலயே என்ன பண்றாங்க, போக்கஸா இருக்காங்க. இந்த விஜய் வந்து ஒரு படத்துல சொல்லுவார்ல, கில்லி படத்துல நினைக்கிறேன், உன் கையில இருந்த அந்த பொருள் மேல வச்சிருந்த நம்பிக்கைய உன் மேல வச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, ஜெயிச்சிருப்ப அப்படின்ற ஒரு டைலாக் அதிமுக பாஜகவுக்கு பொருந்தும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அவங்க கூட்டணியை உடைக்கிறதுலயே நீங்க போக்கஸா இருந்தீங்களா, எப்படி ஜெயிக்கணும்னு போக்கஸ் பண்ணி நீங்க வேலை செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நீங்க கோட்டையை விட்டுட்டீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, மெசேஜ் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இங்க இந்த ரெண்டு கட்சிகளும் விசிகாவும் சரி மதிமுகவும் சரி பகிரங்கமா சொல்லிட்டாங்க, நாங்க திமுக கூட்டணி தான், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க, சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்து அதிமுக கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அவர் என்ன சொல்றாரு, தெல்ல தெளிவா சொல்றாரு. திருமாவளவன் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கேள்வியே தப்பு, நாங்க அந்த கூட்டணியிலே இருக்கிறோம், இருக்கிற கூட்டணி எதுக்குங்க வெளியே வந்து ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுக்குள்ள அந்த தொகுதி பங்கீடு சீட்டு பிரச்சனை இருக்குது, அதை நாங்க எப்படி பேசி தீர்த்துப்போமோ அப்படி நாங்க பேசி தீர்த்துப்போம், அது எங்களுடைய கவலை, அடுத்தவங்களுக்கு எதுக்கு கவலை. ஏன்னா எல்மூர் நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரா, 2 சீட்டு கொடுத்தாலும் திருமாவளவன் அங்கேயே இருப்பாரா அப்படின்னு சொன்னாரு. அது அவர் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, நாங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். எங்களுக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்களோ இல்ல 10 சீட்டு கொடுக்குறாங்களோ இல்ல 15 சீட்டு கொடுக்குறாங்களோ அது எங்களுக்குள்ள விஷயம், நாங்களும் திமுகவும் பேசி தீர்த்துப்போம். இதுல பாஜகவுக்கு என்ன அக்கறை, அப்படி என்ன எங்க மேல இத்தனை நாள் இல்லாம இப்ப வந்து அக்கறை அப்படின்ற ஒரு விஷயத்த திருமாவளவன் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. அது இல்லாம நாங்க இந்த கூட்டணியில இருக்கோம், இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இந்த கூட்டணியை விட்டுட்டு எப்படி நான் அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியும், அதிமுக கூட்டணி கூட பாஜக இருக்கு பாமக இருக்கு, எப்படி நாங்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தமா வச்சிருக்காரு. சோ அந்த கேள்வியே தப்பு, இந்த கூட்டணியில இருக்கும்போது நாங்க எதுக்கு வேற ஒரு கூட்டணியில வைக்கணும் அப்படின்ற கேள்வியே தப்பு அப்படின்றத பகிரங்கமா நான் பண்ணிருக்காரு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. சோ அதுல இருந்தே தெரியுது அந்த திமுக கூட்டணியில தான் அவர் உறுதியா இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவருக்கே நல்லா தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி தோல்வி கூட்டணி, திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததா மதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள், அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அறிவாலயத்துல போயிட்டு டைரக்டா ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, சந்திச்சுட்டு நாங்க திமுகல தான் இருக்கிறோம், பயணிப்போம், திமுகவை விட்டு நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்றத அவரு என்ன பண்ணிருக்காரு, தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் வந்து கலைஞருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின்படி நான் இதுமேட்டு இருந்து திமுக இருப்பேன், நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு, திமுக கூட்டணிக்கு எங்களுடைய கட்சி வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத அவர் என்ன பண்ணிருக்காரு, தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியை நான் விமர்சிப்பனா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒண்ணு அரசல் பரசலா பரவிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கமலஹாசனுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துட்டாரு, வைகோக்கு கொடுக்கல, இதனால வைகோ வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாரு, துரை வைகோவும் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே துரை வைகோ அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, இந்த அரசல் பரசலுக்கு
அவருக்கு ஒரு முடிவு கட்டாரு. ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கல அப்படின்ற வருத்தம் எங்களுக்கு இல்ல, நாங்க திமுக கூட்டணியில தான் பயணிக்கிறோம் அப்படின்றத ஒரு தெளிவா சொல்லிட்டாரு. சோ இதை பயன்படுத்தி பாஜக சைடு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு தரோம், ஐயா வைகோவுக்கு நாங்க வந்து என்ன பண்றோம், ஹானர் பண்றோம், புகழாரம் சொல்றோம், பெருமைப்படுத்துறோம், அவருக்கு நாங்க ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துறோம், உங்களுக்கு என்னென்ன தொகுதி நீங்க கேட்குறீங்களோ அது கொடுத்துறோம், இந்த பக்கம் வாங்க அப்படின்றது அரசல் புரசலா வந்து என்ன பண்ணுச்சு பேசப்பட்டது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக செயல்படுத்துகிற ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொய்யான மாயையான செயல். ஏன்னா திமுக கூட்டணியை உடைக்கணும், அதுக்கு இவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமும் உண்மை. அதுக்கு தன்னுடைய தலைவர் பதவியே இவர் வந்து என்ன பண்ணுவார், அடமானம் வைப்பார். அந்த அளவுக்கு என்ன பண்றாரு, நயினார் நாகேந்திரன் தியாகியா இருக்கிறார். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்றதுல எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவாங்க பாஜக. சோ அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, வைகோ அவர்களை எப்படியாச்சும் கொண்டு வரணும், அவர் ராஜ்யசபா எம்பின்னு. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஐயா வைகோ அவர்கள் கொண்ட கொள்கையில போராளி, அவர் வந்து பதவிக்காகவோ பேருக்காகவோ ஆசைப்படுறவர் இல்ல அப்படின்றது ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணிருக்காரு, ஐயா வைகோ அவர்கள் ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அவரு பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தா, பேருக்கு ஆசைப்பட்டிருந்தா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா இருந்திருப்பாரு, ஆட்சி அதிகாரத்துல அவர் இருந்திருப்பாரு. ஆனா அவர் வந்து அப்படி இல்ல, போராளியா இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ணாரு, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. அவர் கொண்ட கொள்கையில அவர் உறுதியா இருக்காரு. அதனாலதான் கலைஞரையே எதிர்த்து வெளியே வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கொண்ட கொள்கையில போராளியா அவர் என்ன பண்றாரு. பொதுவா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, பொழைக்க தெரியாத தலைவரா இருக்கிறாரு. அப்படி இல்லை, அவர் போராளி. அதனாலதான் அவர் எதுலயே காம்ப்ரமைஸ் ஆகுதில்லை. எனக்கு பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும் அப்படின்றதுல அவர் ஆசைப்பட்டதே கிடையாது. அதனாலதான் அவர் தலைவரா இருக்கிறார். இன்னைக்கும் நாடாளுமன்றத்துல கர்ஜிச்ச ஒரு சிங்கம் அப்படின்னா அது ஐயா வைகோ அவர்கள் தான். இன்னைக்கும் நாடாளுமன்றத்துல ஐயா வைகோ அவர்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குதுன்னா அவருடைய கேரக்டர் அப்படிதான் சொல்ல முடியும். சோ அதனால வந்து பாஜக என்னென்னமோ வலைய வீசி பார்த்தாங்க, உங்களுக்கு நாங்க வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு தரோம், பதவி தரோம், பேர் தரோம், புகழ் தரோம், எல்லா தரோம் வாங்க அப்படின்னு. ஆனா ஐயா வைகோ அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, நான் திமுக கூட்டணியில தான் இருப்பேன், திமுக கூட்டணி விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்றத ஐயா வைகோ அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. சோ இந்த இரண்டு கட்சிகளும் திருமாவளவனும் சரி, ஐயா வைகோ அவர்களும் சரி, திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக என்னென்னையோ வலைய வீசி பார்த்தாங்க. ஏன் திருமாவளவனுக்கு ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க, நாங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரோம், கேபினெட் மினிஸ்டர் தரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டுச்சு. எல்லா ஆஃபரையும் விட்டு தள்ளிட்டாரு. இதே திருமாவளவர்கள் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இருந்தா திமுக கூட்டணியில இருந்து இப்ப அதிமுக கூட்டணி வந்திருப்பாரு. அதிமுக, தாவேகா, விசிகா 3 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, கூட்டணி அமைச்சு பரவாயில்ல நம்மளுக்கு துணை முதலமைச்சர் பதவி தராங்க, நம்மளுக்கு அமைச்சர் பதவி தராங்க, நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, போகல. இவரும் வந்து என்ன பண்றாரு, கொண்ட கொள்கையில என்ன பண்றாரு, உறுதியா இருக்கு. எங்க கூட்டணி கொள்கை கூட்டணிங்க, இந்த கூட்டணி விட்டு நாங்க வெளியே வர மாட்டோம். ஏன்னா அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி எப்படி பச்சோந்தியா இருப்பாரு, நேரத்துக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி மாறுவாரு அப்படின்றத கண்கூடா பார்த்து இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கூட்டணிக்கு எவ்வளவு ஆஃபர் கொடுத்தாங்க, ஐயா வைகோக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, திருமாவளவனுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனா இருந்தாலும் இந்த ஆஃபர்களை எங்களுக்கு வேணான்னு உதறி தள்ளி விட்டுட்டு நாங்க கொண்ட கொள்கைக்கு நாங்க உறுதியா இருப்போம், எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிசத்தையும் மதவாதத்தையும் சனாதனத்தையும் நாங்க உள்ள கொண்டு வர மாட்டோம், இதற்கு நாங்க நேர் எதிரில இருந்து நாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக கூட்டணியில என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் நீடிக்கிறாங்க அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நீங்க போராட வேண்டாம் சார், நீங்க முட்டி 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 மோதி உங்க ஸ்ட்ரென்த்தை நீங்க குறைச்சிக்க வேண்டாம், உங்க எனர்ஜி நீங்க குறைச்சிக்க வேண்டாம், இதுல காட்ட வேண்டிய போக்கஸ உங்க கூட்டணி எப்படி பலப்படுத்தணும், உங்க கூட்டணி எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றதுல போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து என்ன பண்றாங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அதிமுக தொண்டர்களா ரொம்ப கதறாங்க, போயும் வந்து என்ன பண்றீங்க, பாஜக கூட கூட்டணி வச்சிட்டீங்களே அப்படின்றதான். இதுல கொங்கு மண்டலத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க, கூண்டோட என்ன பண்றாங்க, செந்தில் பாலாஜி தலைமையில போயிட்டு என்ன பண்றாங்க, கட்சியில திமுக நினைச்சுக்கிறாங்க. தெரிஞ்சு போயிடுச்சு, ஏன்னா அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது, ஜெயிக்கிற குதிரை பக்கம் போனாதான் நம்மளுக்கு வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்துல கொத்தையா என்ன பண்றாங்க, அதிமுக பாஜக இருந்து என்ன பண்றாங்க, செந்தில் பாலாஜி தலைமையில திமுக சேர்றாங்க. ஏன்னா அதிமுகவும் வந்து பாவல, தோத்துட்டே இருக்கிறோமே, ஜெயிச்சாதானே நம்ம வந்து 4 காசு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தலைமையில திமுக கொத்தையா போய் என்ன பண்றாங்க, சேர்றாங்க. இதனாலே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட். ஏன்னா கொங்கு பெல்ட்ல நம்ம தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை பாராட்டினார். ஆனா அவங்க பெல்ட்ல இருந்து என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, திமுக பக்கம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செந்தில் பாலாஜி சொல்றாரு,
கொங்கு பெல்ட்ல 10 தொகுதியில திமுக தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஓவரால் நாங்க தான் கவர் பண்ண போறோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்றது அவரு சூழல் இருக்கிறார். ஏன்னா செந்தில் பாலாஜி அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றது கடந்த தேர்தல்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். 2021 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், எல்லா தேர்தலும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டு தான் வந்தோம். சோ அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி சூழல் இருக்கிறாரு. நான் கொங்கு பெல்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10 தொகுதி நான் வின் பண்ணி காட்டுறேன், ஒரு தொகுதி கூட அதிமுக போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூழல் வைக்கிறாரு. சூழல் வச்ச மாதிரியே அதிமுக இருந்து கொத்தையா என்ன பண்றாங்க, திமுக போயிட்டு ஐக்கியம் வராங்க. தெரிஞ்சு போச்சு கூடார காலியாக போகுது, எதுக்கு நம்ம இப்பவே இங்க இருக்கணும், அதுக்கு அந்த பக்கம் போயிட்டு நம்ம கூடாரத்தை ஸ்ட்ராங் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பேசுறாங்க. சோ இதுதான் கள நிலவரமா இருக்கு. திமுக கூட்டணியை அழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதுலயே நீங்க போராடிட்டு இருக்கீங்க. உங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து அழிஞ்சிட்டு போறாங்க. முதல்ல இதை பாருங்கப்பா, அதுக்கப்புறம் இங்க வாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆஃபர் கொடுத்தாலும், எப்பேற்பட்ட ஒரு வெகுமதி கொடுத்தாலும் அந்த கூட்டணியில இருந்து ஒருத்தர் கூட வெளியே வரமாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை. இங்க இருந்து வேணா அங்க போவாங்க அப்படின்றது தான் ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு. என்னென்ன வாரி இறைக்கணுமோ நீங்க வாரி இறைக்கிறீங்க, ஆனா அங்க வந்து போயிட்டு அது எதுவுமே வேலைக்கு ஆகல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க திமுக கூட்டணியில தான் நீடிக்கிறோம், இந்த கூட்டணி விட்டு நாங்க வெளியே வரமாட்டோம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க. பாஜக அதிமுகவும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.